நான் இன்வெஸ்ட் பண்ண போறது இவ்வளோ தான். என்னோட ரிட்டர்ன்ஸ் இவ்வளோ வரப்போகுது. என்னோட சைல்டோட ஃபியூச்சருக்கு நான் தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இதுல இந்த மாசம் மாசம் வருஷத்துக்கு ரூ. 1,18,000 கிட்ட நீங்க எடுத்துக்கலாம். 1,08,000 1,08,000 நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்றீங்களா? சரி. இப்போ எடுத்துக்கலான்றப்போ என்னோட கார்பஸ் அடிபடுமா? அதாவது ஹோல் கார்பஸா ஒண்ணு வச்சிருக்கேன்ல, அதுவும் குறையுமா? இல்ல என்ன என்ன ஆகும்? அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. கரெக்ட். இப்ப வந்து நம்ம அசம்ப்ஷன் என்னன்னா, நம்மள்ட்ட எவ்வளோ அமௌண்ட் சேர்த்துருக்கோம்? ம். 13,50,000 13.45 லேக்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், மார்க்கெட் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 15% மேலேயே கிடைச்சிருக்கு. நம்ம 13 தான் எடுத்துட்டு இருக்கோம். அட் த ரேட் ஆஃப் 13% நமக்கு கிடைச்ச தொகை வந்து 5 வருஷம் கழிச்சு 13,50,000. திஸ் இஸ் நம்பர் 1. ம். இந்த 13,00,000 நான் எவ்வளோ ரூபா எடுத்துக்கிறேன்னா, மாசம் 9,000 வருஷத்துக்கு 1,08,000. ஸோ நீங்க 13,00,000 இன்டூ 8% மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அந்த 1,08,000 வரும். ஸோ நம்ம அசம்ப்ஷன் வந்து இந்த ஃபண்டு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் 12%. ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய விட்ராயல் அமௌண்ட் வந்து வெறும் 8%. அதனால தான் அந்த 13,00,000 நெக்ஸ்ட் 13 வருஷம் யூகேஜி ப்ளஸ் டூக்கு வரையும் நமக்கு வருஷம் பணம் கொடுத்தது போக மீதியே வந்து நம்ம 29.65 லேக்ஸ் ரஃப்லி அபவுட் 30 லேக்ஸ் அப்படிங்கிற விஷயம் தான் சொல்கிறோம். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா, எவ்ரி இயர் நீங்கள் அப்படி கேட்கலாம் சார், நீங்கள் வந்து 8% எடுத்துக்கலாம்னு சொல்கிறீங்க. இப்போ லாஸ்ட் 1 இயர் மார்க்கெட்டு வந்து ரிட்டர்னே கொடுக்கல அல்லது ஃப்ளாட்டு, அப்போ நான் எப்படி 8% எடுத்தால் கம்மியாகும்னா, டெஃபினட்டாக உங்களுடைய பிரின்சிபல்லேருந்து கம்மியாகும். பட் நம்மளுடைய டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13 வருஷம். அதனால இந்த ஒரு வருஷம் கம்மியாக போச்சு, நெக்ஸ்ட் 1 இயர் கம்மியாக போனால் கூட அடுத்த வருஷம் வந்து மார்க்கெட் சேர்த்து கொடுத்துரும். சரி, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆவரேஜாக தான் 13 சொல்கிற மொழி எவ்ரி இயர் 13 கரெக்டாக கொடுக்காது.